ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 சாட்டர்டே அப்டேட் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு மக்களே. அது மட்டும் இல்ல, நம்ம கமருதீன் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்காங்கன்ற நியூஸும் வந்துட்டு இருக்கு. என்ன ப்ரோ, 2 வாரத்துக்கு முன்னாடி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு யோசிச்சோம், அப்பலாம் கொடுக்கல. அதாவது திவாகரிட்ட சண்டைக்கு போனார்ல, அது மட்டும் இல்ல துஷார் அடிக்க போனது, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து அவர் ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், அப்பலாம் கொடுக்காம இப்போ வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்க. ஒரு பிராங்க் தானே பண்ணாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் நாங்க விஜேஎஸ் வந்து இது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதாவது நீங்க மட்டும் தான் பிராங்க் பண்ணுவீங்களா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் விஜேஎஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்டே ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் சொல்லியிருப்பாப்ல, அதாவது நீங்க பிராங்க் ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க, அந்த பிராங்க் நான் எப்படி முடிச்சு வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அதுதான் வந்து இங்க நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, கமருதீன் ரெட் கார்டு கொடுன்னு சொல்லிட்டு யாரு அந்த வீட்டுல எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதாவது அமித் அவர்கள் எல்லாம் ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு, நீங்க இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி எல்லாம் இருக்கும், வெளியே போயிட்டு யோசிச்சு பாருங்க, நம்ம எதனால வெளியே போனோம் அப்படிலாம், எதனால வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கன்ற மாதிரிலாம் அங்க உட்காந்து நம்ம கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல. வியர்னாலாம் அவனுக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து கடைசியில ஒரு பல்பு கிடைச்சதை பார்க்க முடிஞ்சிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அங்க வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்குன்னு தான் நம்மளுக்கு வந்திருக்க அப்டேட் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட், சாண்ட்ரா அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கிடைச்சிருக்கு. எல்லாரும் விசில் அடிச்சு கொண்டாடி இருக்காங்க சாண்ட்ரா எழுந்து நிற்கும் போது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, சீக்ரெட் டாஸ்க்ல அவங்க விளையாடின விளையாட்டு அப்படி வீட்டையே வந்து கொளுத்தி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம குறும்பட வேற போட்டிருக்காங்க பிக் பாஸ் டீம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது விஜய் சேதுபதி சார் வந்து 2 வருஷத்துல இப்பதான் வந்து குறும்படமே போடுறாங்கன்னு நினைக்கிறேன். கமல் சார் இருக்கும்போது அடிக்கடி நடக்கும். இது வந்து சீசன் 9ல ஃபர்ஸ்ட் குறும்படமா இருக்க போது. அது மட்டும் இல்ல, நிறைய பேரோட ஃபேஸ் எல்லாம் வந்து மாறிச்சா. நம்ம பிஜே போட ஃபேஸ் எல்லாம் செட்டே போச்சு. வியனாலாம் சொல்லவே தேவையில்ல. வியனா வந்து நேத்து அந்த ஒஸ்ட் சூஸ் பண்ணும்போது 3/4 மணி நேரமா உட்காந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால வியன்னாவோட பொறுப்பு அங்க வேவலன்றது வந்து தெரிஞ்சிச்சு மக்களே. ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து கைத்தடல் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா அவர்களுக்கு. நெக்ஸ்ட், துஷார் அவர்கள் எலிமினேஷன். அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் அவர்களோட எலிமினேஷன். துஷார் கூட எல்லாரும் விட்டாங்க, பிரவீன்ராஜ் எதுக்கு தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது ரம்யா ஜோ கம்பேர் பண்ணும்போது பிரவீன்ராஜ் இந்த வீட்டுல வந்து அவரோட மொத்த இன்புட்டையும் வந்து இந்த வீட்டுக்கு கொடுத்திருக்காப்ல. அதாவது டாஸ்கா இருந்தாலும் சரி, எதனா ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு நான் விளையாடி இருக்காரு, ஒரு வேலை செஞ்சிருக்காரு. அவரை வந்து வீட்டுல வைக்காம ரம்யா ஜோ எதுவுமே பண்ணல, ரம்யா ஜோ எதுக்கு வீட்டுல வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. அது யான்னு எனக்கும் தெரியல மக்களே. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து ரம்யா ஜோக் தான் வந்து அந்த எடிட்டிங் டீம் அந்த போடுவாங்களே, வீடியோ போடுவாங்களே, அதெல்லாம் எடிட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கடைசி ஒரு ½ ஹவர்ல தான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இத அப்போ வந்து மக்களோட ஓட்டுக்கு மதிப்பே இல்ல. இதை விஜய் டிவி வந்து ஒரு சீசனை வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்கன்றதான் பார்க்க முடியுது. ஆனா அவங்க கேட்டா என்ன உருட்டுவாங்கன்னா, நீங்க வந்து அன்அபிஷியல் ஓட்டிங் போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அபிஷியல வந்து ஓட்டிங் யாருமே போடல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான ஓட்டிங் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா லாஸ்ட்ல இருக்கான்றதை காமிக்க மாட்டாங்க. இவங்களா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. யாரு கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள உள்ள வச்சுப்பாங்க, யாரு கண்டென்ட் கொடுக்கலையோ அவங்களை வெளியே தூக்கிடுவாங்க. இதுதான் வந்து வாடிக்கையா இருக்கிறது. பாக்குற நம்மளும் பேக்காதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நம்மளுக்கு வந்து அப்பப்போ ப்ரூவ் பண்ணுவாங்க. சரி, ஓகே மக்களே, இதுதான் வந்து இன்னைக்கான அப்டேட். சரி மக்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.